எல்லாத்துக்கும் ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Hppay டாப் டு எண்ட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது Hppay இன்ஸ்டாலேஷனில் இருந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்து கடைசி பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும் இதோட இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நான் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் நான் அனுப்புகிறேன். ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் கொடுங்க. ஸோ ஓப்பன் வந்ததுக்கப்புறம் இது அலோ அக்சஸ் கொடுக்கணும். ஸோ அது எதுக்கு அலோ கேட்குதோ எல்லாத்துக்குமே வந்து அலோ கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நியூ யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. இல்லை நான் புது யூசர் அப்படின்னா நியூ யூசர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டைட்டிலில் வந்து உங்களோட ஸோ என்ன வேணும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட நேம் கொடுத்துட்டு கீழே வந்து உங்களோட மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து போக முடியும். ஸோ இங்கே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ஸோ இது ஆல்ரெடி மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கனால அது வெரிஃபை ஆக மாட்டேங்குது. ஸோ இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட வெஹிக்கிள் நம்பர், அதுக்கப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ்ஸு, எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்கு, உங்களோட பின்கோடு, ப்ளஸ் வந்து பாஸ்வேர்டு. இங்கேயே நீங்கள் டிஃபால்ட்டாக உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். பாஸ்வேர்டு கொடுக்குறப்ப வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ என்னோடய பேர் வந்து வசந்த். ஸோ வந்து VASANTH இந்த மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து ஒரு அட்டு சிம்பிள் போட்டு அட்டு 1 2 3 அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு நியூமரிக் கொடுக்கலாம். இந்த பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் வரும், அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் நியூமரிக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் அது அக்செப்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் பாஸ்வேர்டை இங்கே கீழே டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு ரெஃபரல் கோடு இருந்துச்சுன்னா ரெஃபரல் கோடு கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் கீழே இருக்க கேப்சா அந்த ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, OYZX0R, இதை அப்படியே மேலே டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா நியூ யூசர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நான் வந்து என்னோடது வந்து லாகின் பண்ணுறேன். ஒருவேளை உங்களோட பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டில் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. நான் இப்போ ஆக்சுவலாக நான் ஃபர்கட் பாஸ்வேர்ட் பண்ணியே காமிக்கிறேன். நான் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். இது வந்து உங்களோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருந்துச்சுன்னா மட்டும்தான் வரும், இல்லைனா வராது. ஸோ ஓடிபி வந்துருச்சு எனக்கு 4780. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி நான் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ஆப்ட என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை வச்சுக்கோங்க. பட்டு அது வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இருக்கணும், ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கணும், நியூமரிக் இருக்கணும். ஸோ இப்போ சப்மிட். ஸோ இப்போ வந்து நியூ பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அகைன் வந்து என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். பாஸ்வேர்ட். ஸோ இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் மீன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் டிக் கொடுத்துட்டிங்கன்னா பாஸ்வேர்டு வந்து சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் அகைன் வந்து லாகின் பண்ணுறப்ப ஜஸ்ட் லாகின் கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ வந்து லாகின் பண்ணியாச்சு. ஸோ என்னோடதில் பார்த்தீங்கன்னா இப்போ 52 ரூபா வந்து பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமமே வந்து 50 ரூபா தான் ரீசார்ஜ் பண்ண முடியும். 10 ரூபா 20 ரூபா அதெல்லாம் ரீசார்ஜ் பண்ண முடியாது. மினிமமே 50 ரூபா தான் ரீசார்ஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸஸ் அமௌண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் மணியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அமௌண்ட் எவ்வளோ டைப் பண்ணணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு 600 மட்டும்தான் நான் டைப் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி 52 ருபீஸ் இருக்குது. கீழே வந்து ஐ அக்ரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பேமெண்ட் மோடு நீங்கள் எதில் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது, நெட் பேங்கிங்கு, UPI இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ மோஸ்ட் ப்ராப்ளப்ளி கிரெடிட் கார்ட்லேயே டெபிட் கார்ட்லேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்குது. ஸோ அமௌண்ட் வந்து கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் போய்ட்டு ஃபெயிலியர் ஆகுது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வரல அப்படின்னா டைரெக்டாக வந்து கூகுள் பே,
அப்படி இல்லை அப்படின்னா ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே இது எல்லாமே யூபிஐக்கு கீழே தான் வரும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கூகுள் பே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிம் யூபிஐ கீழே தான் வரும், ஃபோன்பேயும் யூபிஐ கீழே தான் வரும், பேடிஎம் யூபிஐ கீழே தான் வரும், வாட்ஸ்அப் பேயும் யூபிஐ கீழே தான் வரும். இதில் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா கூகுள் பே இருக்குது, நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் யூபிஐ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் யூபிஐ ஐடி டைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் பண்ண முடியும். யூபிஐ ஐடி தெரியாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ இங்கே இப்போ கூகுள் பே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் மேலே கார்னரில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ராம் வசந்த். அது கீழே மொபைல் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி மாதிரி கொடுத்துருப்பாங்க, மெயில் ஐடி மாதிரி. ஸோ அதுதான் வந்து உங்களோட யூபிஐ ஐடி. ஸோ அதை அப்படியே அங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன யூபிஐ இருக்கோ அது வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்து ஐசிஐசிஐ இருந்தது. ஸோ என்னோடய யூபிஐ ஐடி டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே செகண்ட்ஸ் ஓடும். ஸோ அட் த சேம் டைம் வந்து உங்களோட அந்த யூபிஐ அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் இப்போ மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா கூகுள் பேலேருந்து. ஸோ அதை வந்து டச் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து மேலே உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூகுள் பே ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு சிசி அவென்யூஸ்னு வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பேன்னு சொல்லி கேட்கும். பே கொடுங்க. பே கொடுத்ததுக்கப்புறம் எந்த பேங்க்லேருந்து எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்தெந்த பேங்க்கை வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து 2 பேங்க் இருக்குது. நான் இப்போ ஹெச்டிஎஃப்சிலேருந்து பே பண்ணுறேன். ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட்லேருந்து பே பண்ண போகிறோம். ஸோ இப்போது டிக் வந்ததுக்கப்புறம் அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களோட ஹெச்பிபே அக்கௌண்ட்டை செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த 600 ருபீஸ், ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட்டு ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 652 ருபீஸ் வந்து வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அவ்வளோ இதுதான் வந்து பேமெண்ட்டை ஆட் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இப்போ எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிறது வந்து பில்லை வந்து பஞ்ச் பண்ணணும். ஸோ பஞ்ச் பண்ணுறது மீன்ஸ் பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பே பை கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். நீங்கள் ஹெச்பிபே மெர்ச்சன்ட் போர்ட்டல்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஜி டொமஸ்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, எல்பிஜி அப்புன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து எல்பிஜி டொமஸ்டிக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் கன்சியூமர் நம்பர் கேட்கும். ஸோ கன்சியூமர் நம்பர் எந்த கன்சியூமர் வந்து பேமெண்ட் பண்ண போகிறாரோ அந்த கன்சியூமரோட நம்பர் 606430. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கன்சியூமர் நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். சப்மிட். கண்டினியூ கன்சியூமர் நம்பர் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் கன்சியூமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் 650 ருபீஸ் இருக்குது பேலன்ஸில், மெயின் பேலன்ஸில், அதுலேருந்து பே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக வந்து யூபிஐ செலக்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் பண்ணமோ அது பண்ணலாம். ஸோ இப்போ நான் டைரெக்டாக பே பண்ணுறேன். மெயின் பேலன்ஸ்லேருந்து பே கொடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ இங்கே வந்து ஃபீட்பேக் கேட்கும். ஸோ 5 ஸ்டார் கொடுத்துட்டு சப்மிட். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இந்த பில்லை வந்து நீங்கள் விட்ரானில் போயிட்டு டைரெக்டாக பஞ்ச் பண்ணிடுங்க. அதில் வந்து கேஷ் ஆப்ஷன் கொடுத்து தான் பஞ்ச் பண்ண முடியும். ஹெச்பிபேயில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா இதோட கவுண்ட் வந்து தனியாக ரிப்போர்ட்டில் வரும். சரிங்களா? தேங்க்யூ.